குட் மார்னிங். இலங்கை பரீட்சை திணைக்களத்தால் முக்கியமான ஒரு பதவிக்கான ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சை விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கு. 2025 7ஆம் மாதம் 25ஆம் திகதிய இலங்கை சனநாயக சோசலிச குடியரசு வர்த்தமான பத்திரிகை மூலமாக விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கு. அது இலங்கை அஞ்சல் திணைக்களத்தால் கண்காணிப்பு முகாமைத்துவ உதவியாளர் தொழில்நுட்பம் அல்லாத அல்லது தொழில்நுட்ப பதவி தொகுதியின் 3ஆம் தரத்தின் அஞ்சல் சேவை அலுவலர், அதாவது அஞ்சல் சேவை அலுவலர் பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சை 2025 எனும் தலைப்பு கீழே விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கு. அது தொடர்பாக அதில் தகைமைகள், விண்ணப்பிப்பது எப்படி போன்ற விடயங்களை நாங்கள் இந்த காணொலியில் நாங்கள் காணலாம். அதாவது நீங்கள் இதில் காணலாம், இதான் அந்த வெளியிடப்பட்ட வர்த்தமான பத்திரிகை. இதுல அஞ்சல் சேவை அலுவலர் இதன் திறந்த போட்டி பரீட்சை 2025. உங்களுக்கு தெரியும், இதுல குறிப்பிட்ட சில விஷயங்களை நாங்க பார்த்து கொண்டு செல்லலாம். இதுல இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இந்த பரீட்சை நடத்தப்பட இருக்குதுன்னு சொல்லி இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், இலங்கை பரீட்சை திணைக்களம் இந்த வருடம் அல்லது போன வருடத்திலிருந்து வர்த்தமான பத்திரிகையில இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு, அந்த தினங்கள்ல பரீட்சைகளை நடாத்தி சரியான நேரத்துக்கு இப்பொழுது இந்த ரிசல்ட்ஸை வெளியிடக்கூடிய சந்தர்ப்பங்களும் காணப்படும். அதால இந்த பரீட்சை அக்டோபர் மாதம் நடக்கும். அது தவிர ஐலண்ட் வைடா 600 வெற்றிடங்கள் காணப்படுவதாக இதில் சொல்லப்பட்டிருக்கு. 600 வெற்றிடங்கள். உங்களுக்கு தெரியும், இந்த பதவி எவ்வாறான பதவின்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், போஸ்ட் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. முதல் ஒவ்வொரு அஞ்சல் அலுவலகத்துக்கும் ஒரு ஒரு பொறுப்பு அதிகாரி இருப்பார். அதான் அந்த அஞ்சல் சேவை அலுவலர் கண்காணிப்பு முகமைத்துவ உதவியாளர்னு சொல்றது. இது போஸ்ட் மேன் இல்லை, போஸ்ட்மேன் என்று சொல்றது, அதாவது கடிதங்களை பகிர்ந்தளிக்கிற அந்த இது இல்லை, போஸ்ட் மாஸ்டர்னு சொல்றது அந்த பதவி தான் இவ்வாறு இந்த தமிழ் மொழி மூலமாக காணப்படுது. உங்களுக்கு தெரியும், இதை அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு 600 வெற்றிடங்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டு இது மாவட்ட ரீதியாக என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா நிரப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இதே உங்களுக்கு பரீட்சை திணைக்களத்துல ஆன்லைன் ஊடாக என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த விண்ணப்பங்களை மாத்திரம் சமர்ப்பிக்கலாம். அதுல நீங்க அந்த ஹார்ட் காப்பி எடுத்து பிரிண்ட் எடுத்து அதுக்கு பிறகு நீங்க இதை போஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் உண்டு. இதுல காணப்படாது. அது ஜூலை 28ஆம் திகதி முற்பகல் 9 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு, அதாவது திங்கட்கிழமை நாளைக்கு ஆரம்பிக்கப்பட்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இரவு 9 மணிக்கு அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் முடிவுறுத்தப்படும். அப்போ அந்த பீரியடுக்குள் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அப்ளை பண்ணலாம். அது தவிர இந்த அரச மாகாண சேவையில் கடமையாற்ற உத்தியோகத்தர்கள் அவங்க என்ன செய்யலாம்னு சொன்னால், அதில் ஒரு பிரதி ஒன்று அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய இருக்கும். அந்த பிரதி ஒன்றை சுய விவரக்கோவை, அதாவது பர்சனல் ஃபைல்னு சொல்கிறது, உங்களோட அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல காணப்படுற உங்களுக்குரிய அந்த சுய விவரக்கோவையில் பர்சனல் ஃபைலில் உள்ளிடுவதற்கு நிறுவன தலைவருக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் கையளிச்சு அந்த பிரதி ஒன்றை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வச்சுக்கொள்ளணும். அது நேர்முக பரீட்சைக்கு அழைக்கும் பட்சத்தில் நிறுவன தலைவரால் உறுதிப்படுத்தப்பட்டு அதில் பிரதியை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த இன்டர்வியூ டைமில் நேர்முக பரீட்சையில் நீங்கள் கட்டாயம் அதை சமர்ப்பிக்கணும். இதுல மொழி மூலம் பார்த்தோம்னு சொன்னா அந்த பரீட்சை தெரிவு பரீட்சை சிங்களம், தமிழ், ஆங்கிலம் 3 மொழிகள்லையும் நடாத்தப்பட இருக்கின்றது. ஓகே, இதான் அந்த கெசட். நீங்க இதை பார்த்து கொண்டே செல்லலாம். இதுல எல்லா விஷயங்களும் இதுல குறிப்பிட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுல இந்த பரீட்சை மொழி மூலம் சிங்களம், தமிழ், ஆங்கில மொழிகளில் நடத்தப்படும். அது தவிர இந்த ஆட்சேர்ப்பு செய்வதற்கான தகைமைகள், கல்வி தகைமைகள், அடுத்தது வயது எல்லை உட்பட சில சந்தேகங்கள் இருக்கு. அதை நாங்கள் இதில் தீர்த்து கொண்டு போகலாம். ஆட்சேர்ப்பு செய்வதற்கான கல்வி தகைமைகளை பார்த்தோம்னு சொன்னா, ஓலெவல், முதலாவது ஓலெவல் காப்போத்தா சாதாரண தரத்துல சித்தி அடைஞ்சிருக்கணும். அதுவும் மொத்தமா 6 பாடங்கள்ல சித்தி பெற்றிருக்கணும்.
6 பாடங்கள்ல, அதுவும் ஒரே அமர்வுல, ஒன் சிட்டிங் சொல்லுவாங்க, ஒரே அமர்வுல மொழி மொழி அதாவது சிங்களம், தமிழ், ஆங்கிலம், இதுல ஏதாவது ஒரு மொழி பிளஸ் அதோட கணிதம், இது ரெண்டுலையும் கட்டாயம் சி இருக்கணும். தமிழ்ல சி, அடுத்தது கணிதத்தில் சி, அல்லது உங்களுக்கு ஆங்கிலத்தில் சி, அல்ல ப்ளஸ் கணிதத்தில் சி, அப்படி இருக்கும். 2 பாடங்களில் கட்டாயம் சி இருந்து அதுக்கு மேலதிகமாக இன்னும் 2 பாடங்களில் திறமைக்கு இருக்கணும், சி இருக்கணும். அப்போ 4 சியும் உங்களுக்கு 2 எஸ்ஸும் இருந்தாலே போதும். ஆனால் அது ஒன் சிட்டிங்கில் இருக்கணும். அதோட காப்போத்த உயர்தர பரீட்சையில் 3 பாடங்களில் மற்ற பாடங்கள் தவிர பொது சாதாரண பொது பரீட்சை தவிர்ந்த ஒரே அமர்வில் சித்தி அடைந்திருத்தல் என்று சொல்றாங்க. முக்கிய பாடங்கள் 3 முக்கிய பாடங்கள். அதுல ஜிட், ஜெனரல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அடுத்தது சாதாரண ஆங்கிலம், ஜெனரல் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க, அடுத்தது கொமன் ஜெனரல் டெஸ்ட், சாதாரண பொது பரீட்சை. இந்த பாடங்கள் தவிர்ந்த 3 பாடங்கள்ல 3 எஸ் இருந்தாலே போதும். அது தவிர இதான் இங்கதான் ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஒன்று வரும். இங்க தொழில் சார் தகமை, அதாவது ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொன்னா, இந்த கணனி பாவனை சம்பந்தமான, அதாவது கம்ப்யூட்டர் யூசேஜ் சம்பந்தமான 3ஆம் நிலை மற்றும் தொழில் கல்வி ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்படும் நிறுவனத்தில், அதாவது டிவெக்ட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்ன தெரியும், டிவிஇசின்னு சொல்றது, டெர்ஷரி வொகேஷனல் எஜுகேஷன் கமிஷன் சொல்றது, இலங்கை அரசாங்கத்தில் இந்த பாடநெறி பயிற்சினறிகளுக்கு அனுமதி வழங்குகிற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தில் பதிவு செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பிரைவேட் நிறுவனம் அல்லது அரசு நிறுவனம் இருக்கலாம். அதில் 360 மணித்தியாலங்களுக்கு குறையாத ஒரு பாடநெறியை பூர்த்தி செஞ்சிருக்கணும் கணனி பாவனை சம்பந்தமாக. இதுல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், இந்த 360 மணித்தியாலம் சொல்றது என்விக்கு லெவல் 3க்கு ஈக்குவலாக இருக்கு. என்விக்கு லெவல் 3 எடுத்திருந்தீங்கன்னு சொன்னா ஓகே. அதுல 720 மணித்தியாலம்னு சொன்னா என்விக்கு லெவல் 4. உதாரணமாக இதுல சொல்றது குறைஞ்சது சரியா, 360 மணித்தியாலம்னு சொன்னா சிடபிள்யூன்னு சொல்றது, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அசிஸ்டன்ட் சொல்றது சிடபிள்யூ, அது 360 மணித்தியாலத்தை கொண்ட ஒரு பாடநெறி. இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க இங்க போய் செக் பண்ணலாம். உங்களுக்கு என்விக்கு சர்டிஃபிகேட் இருந்தாலே ஓகே, நீங்க செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, இந்த டிவிசி வெப்சைட்டுக்கு போய், அதை நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இதுக்கு போய் ரைட், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ட்ரைனிங் சென்டர்ஸ் அண்ட் கோர்சஸ்ன்னு சொல்லி ஒரு விடயம் ஒன்று இருக்கு. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த மாகாணம், உதாரணமாக நான் ஒன்றை செஞ்சு காட்டுறேன். இதில் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் டிஸ்ட்ரிக்ட் திருவோணமலை எடுப்போம், நாங்கள் இருக்கிற இடம். அடுத்தது நாங்கள் இருக்கிற இடம் கிட்னியா. இதில் ஓனர்ஷிப், உதாரணமாக நான் ப்ரைவேட்டை போடுவோம். ப்ரைவேட் ஒன்றில் நீங்கள் செஞ்சேன்னு சொன்னால் ப்ரைவேட்டை போடுவோம். அதில் ஆக்டிவ் ஸ்டேட்டஸ், ஆக்டிவ்ஸு, அவங்களோட அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் க்ளோஸ்ட் அதெல்லாம் இருக்கும். அதில் இது ஒரு இஷ்யூவாக வராது என்விக்கு என்று சொல்ல. ஆல்ரெடி நீங்கள் எடுத்திருந்த சில நேரம் அந்த சென்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சலாக இருந்தாலும் இஷ்யூ இல்லை, டெம்பரரி சஸ்பெண்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது ஒரு என்விக்கு லெவல் சர்டிஃபிகேட் இருந்தால் ஓகே ரைட். இதை கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இங்கே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட டிவிசியில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட இன்ஸ்டிடியூட் எல்லாம் வரும். இதில் பாருங்கள், இதில் புஷ் வேர்ல்ட் காலேஜ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் காலேஜ் ஆஃப் அப்ளைட் சயின்சஸ்ன்னு சொல்லி ஒரு அந்த 3 ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. பிரச்சனை என்னன்னு சொன்னால், இது ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் எக்ஸ்பயர்ட் ஆகிருக்கு, முதலாவது க்ளோஸ்ட் ஆகிருக்கு. இது இஷ்யூ இல்லை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உதாரணமாக இந்த 2வது இன்ஸ்டிடியூட்டில் நீங்கள் ஒரு இது க்ளோஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பயர்ட் ஆகின இன்ஸ்டிடியூட்டில் ஒரு கோர்ஸ் ஒன்று செஞ்சுருக்கிறீங்க என்விக்கு லெவல் 3. இதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இதில் அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அடுத்தது எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான டீட்டெயிலும் வரும். இதில் அவங்களோட கோர்ஸ் சம்மந்தமாக இதில் போட்டிருக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வழங்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் முடிஞ்சுது அவங்கள்ட்ட. இதில் சர்டிஃபிகேட் ஃபார் மொபைல் ஃபோன் ரிப்பேரிங், கிராஃப்ட்ஸ்மேன் இருக்குது, அப்படியே சில கோர்சஸ் நிறைய போட்டிருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 3வது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி இன்ஸ்டிடியூட்னு சொல்லி, இதுவும் நான் நினைக்கிறேன் இது ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பயர் ஆகிட்டு. இதில் போட்டிருக்கு பாருங்க, சர்டிஃபிகேட் ஃபார் கிராஃபிக் டிசைனர்னு சொல்லி ஒன்று இருக்கு. அந்த அந்த இதுக்கு இது அக்ரெடிட் பண்ணப்பட்ட கோர்ஸ் இல்லை. இதை சொல்றது ரெஜிஸ்டர்ட் கோர்ஸ். அக்ரெடிட்டட் கோர்சஸ்ன்னு சொன்னால்
அங்கே அது என்விக்யூவாக மாறும் கட்டாயம். என்விக்யூ குவாலிஃபிகேஷனாக இருக்கும். லெவல் 3 குறைஞ்சது இருக்கணும் உங்களுக்கு. அதில் கிராஃபிக் டிசைனிங் வரலாம், அடுத்தது கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் டெக்னீஷியன் வரலாம், சிடபிள்யூன்னு சொல்கிறது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அசிஸ்டன்ட்னு சொல்கிறது, அடுத்தது இவ்வளவும் வரும். ஐசிடி வரும், அது அது லெவல் 4, அது லெவல் 4, அது ஏதாவது ஒன்றா இருக்கலாம். அது தவிர சிலாக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஆர்பிஎல்ன்ற மோட் ஒன்று இருக்கு. அதாவது ரெகக்னைஸ் ப்ரையர் லேர்னிங்னு சொல்கிறது. அதாவது அனுபவத்தை வச்சு சில நேரம் எக்ஸாமுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அப்ளை பண்ணி கொண்டு மட்டும் படிக்காமல் அப்ளை பண்ணி அவங்க எக்ஸாம் எடுப்பாங்க. அதுவும் அவங்களுக்கு ஓகேயா இருக்கு. ரைட், இதான் விஷயம். இதில் குவாலிஃபிகேஷன், நீங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷனை என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷனை செக் பண்ணிக்கொள்ளலாம். என்விக்கு லெவல் 3 குறைஞ்சது இருந்தால் இஷ்யூ இல்லை உங்களுக்கு. அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் டிரெக்டாக அப்ளை பண்ணலாம் பயம் இல்லாமல். சரி, சில ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ சில சில பதிவு செய்யப்படாத, ஈவன் பதிவு செய்யப்பட்ட சில டிவிசியில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களுக்கு போய் நீங்கள் சர்டிஃபிகேட்ஸை கோருறீங்க. அப்போ அந்த டைமில் உங்களுக்கு இஷ்யூ வரும். என்னது, அது என்விக்கு இருக்கேலாது முதலாவது விஷயம். அடுத்தது அங்கே பதிவு செய்யப்பட்ட அந்த கோர்ஸ் சில நேரம் அங்கே இல்லாமல் இருக்கும், அல்லது பதிவு செய்யப்பட்ட கோர்ஸாக இருந்தால் கூட இந்த கணினி சம்பந்தமான இதுகளுக்கு இப்போ டிவிசி என்ன செய்யறதுன்னு சொன்னால் இந்த என்விக்கு இல்லாமல் அவங்க இந்த கோர்ஸை அக்ரெடிட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அதால் நான் சமரியாக சொல்கிறேன், கட்டாயம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஒன்று வேணும் என்விக்கு லெவல் 3. அது சிலாக்கள் கேட்பாங்க, நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டுருக்குறாங்க. என்னென்னு சொன்னால் லெவலில் ஜிட் இருக்குது, அதுவும் சரி வராது. அது ஒரு சிறிய ஒரு பாடநெறி உண்டு, அது என்விக்கும் இல்லை. அடுத்தது சில நேரம் ஏதாவது கோர்சஸ் டிப்ளமா இன் சில சில பதிவு செய்யப்படாத நிறுவனங்களில் டிப்ளமா ப்ளஸ் இங்கிலீஷ்னு சொல்லி டபுள் சர்டிஃபிகேட்டுக்கு அப்படி செய்கிறது. அடுத்தது சிலாக்கள் யூனிவர்சிட்டியில் முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு 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 செமஸ்டருக்கு கொஞ்சம் இதுகளை வளமையாக இருக்கிற யூனிவர்சிட்டியில் அதை முடிச்சுட்டு சிலாக்கள் வருவாங்க, அவங்களுக்கு மேலாது இந்த விஷயங்கள். ரைட், அடுத்தது உடற்சார் தகுதி, அது வளமையாக சொல்லப்படுறது. வேறு தகைமைகள் உங்களுக்கு அந்த 2025 எட்டாம் மாதம் 15ஆம் தேதிக்குள்ள எல்லா குவாலிஃபிகேஷனும் நீங்கள் பூர்த்தி செஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கு பிறகு வர சர்டிஃபிகேட்டோ வர இதுகளுக்கும் உங்களுக்கு அனுமதி அட்டை கிடைக்காது. அடுத்தது சிறப்பு தேவைகள் ஏதாவது இருந்தால், ஸ்பெஷல் நீட் ஆக்கள்னு சொல்கிறது, அவங்களுக்கு சிறப்பு தேவைகள் இருந்தால் அந்த விண்ணப்ப படிவத்தில் அப்ளை பண்ணும்போது கேட்பாங்க. கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும், அதை மருத்துவ சான்றிதழ் பிரதியை விண்ணப்ப படிவத்தோட அனுப்பணும். நீங்கள் மட்டும்தான் என்ன செய்யணும்னு சொன்னால் அதை நீங்கள் அங்கே அனுப்பணும் பிரிண்ட் எடுத்து. மாவட்ட ரீதியாக 600 பதவி வெற்றிடங்கள் காணப்படுது. அதில் கொழும்புல ஆகக்கூட வெற்றிடங்கள் காணப்படுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எத்தனை எத்தனை வேக்கன்சி இருக்குன்னு சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அதை அந்த கெசட்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளேலும். ரைட், அடுத்தது இந்த மாவட்டத்துக்கு உரித்தானவர் என்று சொல்ற கண்டிஷன் யாரும் எந்த மாவட்டத்துக்கும் போட இயலாது, எந்த மாவட்டத்துக்கும் போட்டியிட இயலாது. இப்போதான் கொழும்புல ஆகக்கூட வேக்கன்சி இருக்கிறதெல்லாம் அங்கே எல்லாரும் அப்ளை பண்ண இயலாது. அந்த மாவட்டத்துக்கு உரித்தானவர் என்று சொல்லி எப்படி நாங்கள் ப்ரூஃப் பண்ணுறது? ஒன்று, விண்ணப்பதாரர் குறிப்பிட்ட மாவட்டத்தில் பிறந்திருத்தல். நீங்கள் ஒரு அங்கே பேர்த்தாக இருக்கணும், ஒரு பிறந்திருந்தாலே பேர்த் சர்டிஃபிகேட் இருந்தாலே காணும். இவ்வாறு மாவட்டத்தில் எவ்வளோ காலம் வசித்தாலும் நீங்கள் அங்கே பிறந்திருந்தா காணும். அல்லது இன்னொரு ஆப்ஷன் தராங்க, பரீட்சைக்கான தகமைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய இறுதி தினத்துக்கு முந்தைய 5 ஆண்டுகளில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகளிலும் தொடர்ச்சியான நிரந்தர வதிவிடத்தை கொண்டிருத்தல். அதாவது 5 வருடத்துக்குள்ள நீங்கள் தொடர்ச்சியாக 3 வருஷம், சில நேரம் வேலை வாய்ப்பு காரணமாக வெளியில் போய் அப்படியே அங்கே அந்த மாவட்டத்தில் நிரந்தர வதிவிடத்தை பெற்றுக்கொள்வது, அல்லது திருமணம் காரணமாக அந்த மாவட்டத்தில் போய் நிரந்தர வதிவிடமாக கொண்டிருக்கிறது. இப்படியான இதுகள் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு தெரியும், வளமையான அந்த ஓட் லிஸ்ட்னு சொல்கிறது, அந்த ஓட் லிஸ்ட்டில் பார்த்தா விளங்கும் அந்த ஜிஎஸ்ஆல கொடுக்கப்படுறது பரீட்சை எலெக்ஷன் டிபார்ட்மெண்டால். அதில் இப்போ தொடர்ச்சியாக 3 வருடங்களை நீங்கள் காட்டினாலே உங்களுக்கு ஓகே, அந்த இதில் இது பண்ணலாம். அடுத்தது, அவர் தொடர்ச்சியாக 5 ஆண்டுகள் தனது இடைநிலை பாடசாலை கல்வியை குறிப்பிட்ட மாவட்டத்தை பெற்றிருந்தார். ஒன்றில் அவர் அங்கே பிறக்காமல் இருக்கலாம்,
அல்லது அங்க தொடர்ச்சியாக நிரந்தர வதிவிடத்தை கொண்ட இல்லாமல் இருக்கலாம். அவை இல்லாட்டிலும் தொடர்ச்சியாக 5 ஆண்டுகள் இடைநிலை பாடசாலை கல்வியை குறிப்பிட்ட மாவட்டத்தில் பெற்றிருந்தாலும் ஓகே, நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இப்போ 6ஆம் ஆண்டுல இருந்து இப்போ ஓலெவல் வரைக்கும் நீங்கள் 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக படிச்சீங்கன்னு சொன்னாலே அங்கே ஓகே, நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அப்ளை பண்ணிடும் அப்படியானாக்களும். இன்னொரு குறிப்பு ஒன்று போட்டிருக்கு. எவரேனும் விண்ணப்பதாரியின் தந்தை அல்லது தாய் அரச மாகாண அல்லது கூட்டுத்தாபனம் ஏதா இருந்தாலும் அரச நிறுவனங்கள்ல இடமாற்றம் பெறும் சேவையில் இருந்தா அங்கே இடமாற்றம் பெற்ற அந்த இடங்கள்ல இருந்த அவர் அந்த தாயின்ற அல்லது தந்தையின் பிறந்த மாவட்டத்தை தனக்குரிய மாவட்டமாகவும் தெரிவு செய்யறதுக்குரிய சந்தர்ப்பம் வழங்கப்படுது அவருக்கு. ஆஹ் நீங்க அந்த ஒரு மாவட்டத்தில் தான் போட்டியிடக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு வழங்கப்படும். ஒரே ஒரு மாவட்டத்தில் தான் போட்டியிடலாம் நீங்கள். ரைட். ஓகே. அடுத்த விஷயம் பரீட்சை நிலையம் சம்பந்தமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அது சம்பந்தமாக நீங்கள் இதில் வாசித்து தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த பரீட்சை நிலையங்கள் போதிய 2 நகரங்களை நீங்கள் தெரிவு செய்யலும் விருப்பமாக 1 2 சொல்லி அந்த பரீட்சை நிலையங்களுக்கு போதிய அளவு விண்ணப்பதாரிகள் இல்லாமல் போகும் இடத்து உங்களுக்கு வேறொரு பரீட்சை நிலையத்துக்கு உங்களுக்கு என்ன செய்யப்படும் சொன்னால் அந்த அட்மிஷன் கார்டு வரும். அங்கே போய் நீங்கள் எக்ஸாம் எழுத வேண்டி வரும். அடுத்த ஆட்சேர்ப்பு முறை இதான் முக்கியம். மாவட்ட மட்டத்தில் தான் இது விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கு. 2 வினாத்தாள்கள் இருக்கும். 2 வினாத்தாள்கள் அது சம்பந்தமாக கீழே பார்ப்போம். அந்த 2 வினாத்தாள்கள்லையும் மொத்த புள்ளிகள் அடிப்படையில் திறமை ஒழுங்கு அடிப்படையில் மெரிட் பேசிஸ்ன்னு சொல்றது கூட இருந்து குறை அந்த மாவட்டத்தில் தெரிவு செய்யப்படுற ஆட்களுக்காக வெற்றிடங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நிரப்பப்படும். மெரிட் ஆர்டர். இப்போ திருவண்ணாமலையில் 4 பேர் உங்களுக்கு வேகன்சி இருக்கு. அந்த 4 பேரும் டாப் மார்க்ஸ் எடுத்ததுலேருந்து அந்த 4 பேரில் கட் ஆஃப் கொண்டு வரலாம். அதான் விஷயம். சில நேரங்களில் அந்த மாவட்டத்தில் நிறைய பேர் ஒரு 50 பேர் அப்ளை பண்ணி அதில் நிறைய பேர் பாஸ் பண்ண விட்டு அந்த இடங்களில் வெற்றிடங்களை நிரப்ப முடியாத சந்தர்ப்பம் இல்லாட்டி சில நேரம் இந்த தகைமைகளை பூர்த்தி செய்ய முடியாத சந்தர்ப்பங்கள் ஏதாவது காணப்பட்டால் அந்த மாகாணத்தில் ஏனைய மாவட்டங்களில் மொத்த புள்ளிகள் அடிப்படையில் பெற்றுக்கொண்ட திறமை ஒழுங்கு அடிப்படையில் சந்தர்ப்பம் கொடுப்பாங்க. உதாரணமாக திருவண்ணாமலையில் 4 வேகன்சிஸ் இருக்குன்னு சொன்னால் அதில் 3 வேகன்சிஸ் தான் நிரப்பப்பட்டிருக்கு. 4வது ஆளுக்கு இடம் இல்லை. அதாவது இடம் இல்லைன்னு சொன்னால் அவர் தகைமை உள்ளாக்கள் இல்லை. இப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பக்கத்தில் உள்ள மாவட்டமான மட்டக்களப்பு அம்பாறையிலிருந்து திறமை ஒழுங்கு அடிப்படையில் அங்கே 5 பேர்னு சொன்னால் 6வது ஆளை இங்கே கொண்டு வருவாங்க. அதான் இதில் விஷயம். அடுத்தது ரைட். இந்த 1 2ல் பூர்த்தி செய்யப்படாத சந்தர்ப்பங்கள் இப்போ மாவட்டம் இப்போ திருவண்ணாமலையை எடுத்துக்கொண்டா அதில் 5 பேர் வேகன்சி இருக்குன்னு சொன்னால் அந்த 5 பேரில் ஒரு ஆளுக்கு இங்கே நிரப்புறதுக்கு தகைமையும் இல்லை. அடுத்தது அதே மாகாணத்தில் வேறொரு இடத்துலையும் தகைமை இல்லை என்று சொல்லி ஏதாவது 2 கட்டங்கள் வந்தால் 2 கட்டங்கள் வந்தால் அந்த சந்தர்ப்பங்கள் வந்தால் ஐலண்ட் வைடாக என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஐலண்ட் வைடாக அந்த மெரிட் ஒழுங்குல அந்த மார்க்ஸை தரப்படுத்தி அதில் என்ன செய்வாங்க அந்த இதை கட்டாயம் இதில் ஃபில் பண்ணுவாங்க. வயதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் 18 தொடக்கம் 30, அதாவது 15/8/2007 திகதியில் அல்லது அதற்கு முன்னர் அல்லது 15/8/1995 திகதியில் அல்லது அதற்கு பின்னர் பிறந்த ஆட்கள் இதுக்கு என்ன செய்யலாம் விண்ணப்பிக்கலாம். ஒரு நாள் உங்களுக்கு கூடனாலும் அதுக்கு விண்ணப்பிக்க முடியாது. நீங்கள் அதில் உங்களுடைய வயசை செக் பண்ண வழிகிட்டால் இதில் ஏஜ் கால்குலேட்டர்னு சொல்லி ஒரு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த வெப்சைட்டில் சர்ச் பண்ணி இதில் ஏஜ் கால்குலேட்டர்னு சொல்லி வரும். இந்த ஏஜ் கால்குலேட்டர் உங்களோட அந்த டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு பிறகு நீங்கள் க்ளோசிங் டேட்டையும் இதில் என்டர் பண்ணிவிட்டு கால்குலேட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு என்ன செய்யும்னு சொன்னால் அதில் உங்களை ஏஜஸை காட்டும். இதில் 00 வருது அதே டேட் போட்டதால். ரைட். இது முக்கியமான ஒரு விஷயம் இது. ஓகே.
கெசட்டில் சொல்லப்பட்ட அடுத்த விஷயம் ஒன்று. அடுத்த விஷயம் சம்பள அளவு திட்டம்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அதில் வாட்சிக்குள்ள நல்ல ஒரு சம்பள அளவு திட்டம் உண்டு. பேசிக் உங்களுக்கு 54,000 இருக்கு. பேசிக் 54,000. அடுத்தது விண்ணப்பிக்கிறது ஆன்லைனில் மட்டும். நான் மேலே சொன்ன ஆக்கள் மட்டும் என்ன செய்யணும்னு சொன்னால், ஸ்பெஷல் நீட் ஆக்கள் இருந்தால் நீங்கள் விண்ணப்பங்களை டவுன்லோட் பண்ணி அதை என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த மெடிக்கலோட நீங்கள் சப்மிட் பண்ணணும். அடுத்தது ஏற்கனவே அரசு தொழிலில் வேலை செய்கிறாக்கள் இருந்தால் அவங்க அதில் ஒரு கொப்பி அவங்களோட பர்சனல் ஃபைலில் வச்சுக்கொண்டு இன்டர்வியூக்கு வரும் பட்சத்தில் அதை இவர் அவங்களோட பரீட்சை திணைக்கள ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சிக்னேச்சரை நீங்கள் சப்மிட் பண்ணணும். பரீட்சை கட்டணம் 600 ரூபா. இது நீங்கள் எந்த பேங்க்ல கிரெடிட் கார்டு கூடாக செலுத்திலும் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி உள்ள இது கூடாக அது செலுத்திலும் அது ஆன்லைன் அப்ளிகேஷனில் விலாவரியாக சொல்லப்பட்டிருக்கு. ரைட். இதில் பாடத்தெரிவு சம்பந்தமாக பாடத்தெரிவில் பரீட்சை முறை சம்பந்தமாக 2 பாடம் மொழித்திறன் லாங்குவேஜ் அபிலிட்டின்னு சொல்கிறது 1.5 மணித்தியாலம் 100 புள்ளிகள் 40 புள்ளிகள் குறைந்த சித்தி பெற்றிருக்கணும். அடுத்தது நுண்ணறிவு பரீட்சை 1 மணித்தியாலம் 100 மொத்த புள்ளிகள் 40 சித்தி அடைவதற்கான புள்ளிகள் பெற்றிருக்கணும். அடுத்தது பாடத்திட்டமும் போட்டிருக்கு. இல்லை மொழித்திறன் சொன்னால் வளமையாக வாரது தான். அதாவது சாராம்சம் எழுதுறது, அடுத்து அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துறது, தொகுத்தல், சமர்ப்பித்தல், மொழி பற்றிய அறிவு, எழுத்துக்களின் ஒழுங்கமைப்பு, இப்படியான விஷயங்கள் இதில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதுல இருந்து சிலபஸ் நீங்கள் இதில் வேண்டியளவு பார்த்துக்கொள்ளையிலும். அடுத்தது நுண்ணறிவு பரீட்சையிலையும் அது வளமையான இதான் போட்டிருக்கு. இதில் பரீட்சாத்தின் தர்க்க ரீதியான வெளிப்படுத்தல்கள், பகுப்பாய்வு செய்யும் திறன், அத்துடன் சரியான சம்பவம் தொடர்பான அனுமானங்களை அணுகும் ஆற்றல், பொது அறிவு மற்றும் அறிவாற்றல் தொடர்பான அளவிடுதலை நோக்காக கொண்டு துவக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கு. இந்த விஷயம் குறைஞ்சது நீங்கள் ஒவ்வொரு பாடத்திலையும் 40 புள்ளிகள் பெற்றிருக்கணும். ஒரு பாடத்தில் 100 எடுத்து மற்றதில் 5 எடுத்து 10 எடுத்தாலும் அதில் உங்களுக்கு இது பண்ண மாட்டாங்க, இன்டர்வியூக்கு அழைக்க மாட்டாங்க. இதில் இன்னொரு சில விஷயங்கள் மேலதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. ரைட். இதில் உலக விஷயம், இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் இஷ்யூ என்னன்னு சொன்னால் இன்னும் அந்த விண்ணப்பங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வெப்சைட்டில் கோரப்படலை. அதாவது இந்த திங்கட்கிழமை 28ஆம் தேதி 9 மணிக்கு கோரப்படுறதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்கள் இதை கொஞ்சம் இதில் பார்க்கலாம். நான் அது மேலால சொல்லிட்டு போகிறேன். விண்ணப்பங்கள் இணையதளத்தில் வரும் பட்சத்தில் நாங்கள் அதுக்குரிய ஒரு டெமோ ஒன்றையும் நாங்கள் செஞ்சு தரத்துக்கு நான் தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வெப்சைட்டுக்கு போய் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெக்ரூட்மெண்ட் இபி எக்ஸாம் இருக்குது. அதுக்குள்ளே கிளிக் பண்ணி அதுக்கு பிறகு அப்ளை எக்ஸாம் சொல்லி ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் போடப்பட்ட அனைத்து பரீட்சைகளுக்குமான ஆன்லைன் இது காட்டும். அதில் நீங்கள் எதுக்கு போகிறீங்களோ அதில் அப்ளை பண்ணி நீங்கள் உங்களோட என்ஐசி, அப்ளிகன் மொபைல் நம்பர், அடுத்தது இமெயில் ஐடியை போட்டுட்டு இது பண்ணால் உங்களுக்கு ஓடிபி ஒன்று வரும். இதுக்கு உங்களோட ஃபோனுக்கு அதை நீங்கள் என்டர் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் தொடர்ச்சியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதான் விஷயம். ஏதாவது மேலதிகமான தகவல்கள் இது சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் ஐக்யூ சென்டர் ஆகிய எங்களை நீங்கள் எந்த டைம் கான்டாக்ட் பண்ணாலும் டிஸ்கிரிப்ஷனில் நான் எங்களோட நிறுவனத்தின் தொடர்பு இலக்கங்கள் மேற்பட்ட விஷயங்களை நான் அதில் குறிப்பிட்டிருக்கிறேன். நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி.